ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 38வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 37 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல அந்த பால்சாக்கோட ஃபுல் பாசிட்டிவ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். ஹீரோ வந்து அவனையுமே வந்து சேர்த்து வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் வெலிஷியஸை பார்த்து ஒரு பிங்கி அப்படிங்கிற நாக ஒருக்கர் வந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பிங்கி கிட்ட வெலிஷியஸ் இருந்துட்டு, எனக்கு நல்லா தெரியும் இந்த சிமெட்ரி வந்துட்டு என்னால தனியாவே ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்ப பிங்கி இருந்துட்டு, இட்ஸ் ஓகே, நீ வந்துட்டு ஒன்னு நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறப்ப, இல்ல எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன் அப்படின்னு வெலிஷியஸ் சொல்ல, இவ்வளவு பெரிய டேலஞ்ச் நீயே வந்துட்டு தனியா எடுத்துக்கிறியா, மத்த நாகாஸ்க்கு முன்னாடி ஒன்ன வச்சு நீ பாக்குற அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, டோன்ட் வரி, நான் வந்துட்டு சொந்தமா ஆசைப்பட்டு தான் நானும் இங்க வந்திருக்கேன். சோ என்னோட ஹெல்ப் அக்செப்ட் பண்ணா எந்த ஒரு நாகாவுமே உன்னை திட்ட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப வெலிஷியஸ் போது நிறுத்து, அதனோட ஹெல்ப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிமெண்ட்ரி இருந்துட்டு என்னோட லிட்டில் பிரைவேட் ஏரியா, உனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு மத்த டியூட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் கை விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வரியா, இந்த லேபிரின்த்தோட ரூல்ஸே இருந்துட்டு அப்ப இக்னோர் பண்ற மாதிரி அப்படிங்கிறப்ப, அதையுமே இவன் நல்லா தான் எடுத்துக்கிறா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவன் இருந்தும் கூட இந்த லேபிரின்த்தோட ரெகுலேஷன்ஸை பத்தி இவன் கவலைப்படுறான்ல, உண்மையுமே இந்த ஒரு நாகா எக்ஸிஸ்ட் ஆயிருப்பானா அப்படின்ட்டு அவ கண்ணுக்கு வெளியே அழகா தெரியறான். நீ வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னா இங்க இருந்து வெளியே போ, நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படிங்கிறப்ப, அஃப்கோர்ஸ் யூ ஆர், ஏன்னா நீ வந்து இந்த சிமெட்ரியை ஃபுல்லா மேனேஜ் பண்ண பிஸியா தானே இருப்ப, பட் கவலையே படாத, நாகா அட்டெண்டன்ட்க்கு இந்த சிமெட்ரி வந்து பேட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு நல்லா தெரியும். நான் வந்து அவங்க பேசினாலே போதும், அவங்க வந்து ஒத்துக்குவாங்க, நான் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிட்டு அப்படிங்கிறப்ப, வெலிஷியஸ் இந்த கிரேசி நாகாக்கு என்ன பிரச்சனையே தெரியலையே, நான் இப்பதான் என்னோட ட்ரைனிங்காக இந்த இடத்த இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன், நான் என்னோட மீல்ஸுக்கு அப்புறம் இந்த மியாஸ்மா நிறைஞ்ச ரூம் ஃபுல்லா வந்துட்டு நான் மெடிடேட் பண்ணணும் ஒரு நாளைக்கு 3 தடவை, ஒரு நாள் கூட என்னால ஸ்கிப் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட உடம்ப வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நாகா அட்டெண்டன்ட்டோட பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த பிங்க் நாகாக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருவானுங்க. அது மட்டும் இல்லாம அவ பாக்குறப்ப நல்லா ஒர்க் பண்றாரு மாதிரி கிடையாது. வெயிட், ஒருவேளை அவளோட கோல் அப்படிங்கிறது என்ன வந்துட்டு வாட்ச் பண்றதா, மேபி ஆல்ரெடி நான் வெலிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா, என் மேல சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னா வந்துட்டு நான் அவளை கொன்னரட்டுமா, நான் வந்துட்டு அவளை மியாஸ்மா இருக்கிற ரூம்ல வந்துட்டு போட்டேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலயே அவ பாஸ் அவுட் ஆயிருவா, இல்ல டேஞ்சரஸ், என்ன கண்காணிக்க வந்தவ செத்துக்கிட்டா அதுக்கு ஏன் மேலதான் வந்துட்டு நிறைய சந்தேகப்படுவாங்க. சோ நான் ஒரு ரூமை வந்துட்டு நிறைய மியாஸ்மா வந்துட்டு அப்படியே வச்சு நிரப்பிட்டு, அதுக்கப்புறம் என்னோட கைமேரா வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த சீக்ரெட்டான ரூமுக்கு வந்துட்டு போயிட்டேன் அப்படின்னா நல்லா இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் இன்னைக்கே பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் 8 மணிக்கு காலையில அந்த பிங்கி இருந்துட்டு, நான் வந்துட்டு இன்னையில இருந்து உனக்கு செமெட்ரியில ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை வாங்கிட்டேன், எனக்கு வேற எந்த ஒரு டாஸ்க்குமே கிடையாது, இங்க மட்டும் தான் நான் ஒர்க் பண்ண போறேன், அதுவும் உன் கூட, அதுவும் ஒரே வீட்ல அப்படிலாம் நினைச்சு வெக்கப்பட்டு இருக்கப்ப, வெலிஷியஸ் இருந்துட்டு என்னடா இப்படி பண்றான்னு பார்த்தா அவர் இருந்துட்டு, ஐயோ அந்த மாதிரி ஒரு பார்வையில என்ன பார்க்காத, இப்பதான் இது காலையில ஆயிருக்கு, இது நைட் இல்ல அப்படின்னு அவ அந்த மாதிரி எல்லாம் சொல்றா. வெலிஷியஸ் இருந்துட்டு, நீ நாகா அட்டெண்டன்ட்க்கு இருந்து கண்டிஷன்லாம் கேட்டிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, எஸ், இந்த இடத்துல யாரு சீனியர் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது, சிமெட்ரியில வந்துட்டு ஆர்டரே வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்டர்பே பண்ணக்கூடாத 1 மணி நேரம் பிரேக் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப, வெலிஷியஸ் கரெக்ட், அந்த டைமிங் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த டைம்ல நம்ம 2 பேரும் ஒருத்தவங்களோட இடத்துக்கு வந்துட்டு போய்க்கவே கூடாது அப்படிங்கிறப்ப, அந்த பிங்கி இருந்துட்டு ஆமா ஆமா நமக்கு வேற இளம் வயசு, மத்தவங்க ரூமுக்கு போக கூடாதான் அப்படிங்கிறப்ப, வெலிஷியஸ் பையா இருந்தாலும் இவ்வளவு கேஷுவலா வந்துட்டு இருக்கிறார்ல, நான் வந்துட்டு இரு, உனக்கு இருக்கிறதுலே கஷ்டமான ஒர்க்கை வந்துட்டு கொடுக்குறேன், கஷ்டம் இருந்தா இவளே வந்துட்டு தானா இருந்து போக போறா, ஓவர் ஒர்க் பண்ணி இவளே இறந்துட்டா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபன்னான ஒர்க் வந்துட்டு ஜாக்கிரதையாக போது, நீ ப்ரிப்பேர் ஆயிருப்ப நான் நினைக்கிறேன். இங்க பாரு, இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நடந்துச்சுல, அதுல கிடைச்ச பை ப்ராடக்ட்ஸ், இதுல இருக்கிற யூஸ்ஃபுல்லான பார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துட்டு மத்த எல்லாத்தையுமே புதைச்சிடணும், லஞ்ச் டைமுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே பண்ணிடணும், இப்ப கூட அது ரொம்ப லேட் கிடையாது, நீ வந்துட்டு கிவ் அப் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு அழுதுட்டு, நீ வந்துட்டு இவ்வளவு கஷ்டமான வேலையை வந்து இவ்வளவு நாள் நீ தனியாவா பண்ணிட்டு இருந்த, நான் வந்துட்டு என்னோட பெஸ்ட்டை பண்ணி நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன், என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரத்துல அவங்க அந்த வேலையை வந்துட்டு முடிச்சிருவாங்க. பிங்கி இருந்துட்டு, நல்ல வேலையா லஞ்சுக்கு முன்னாடி இதை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப, வெளியே வந்துட்டு எஸ் குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நினைச்சதை விட பெட்டரா இருக்காளே, லஞ்சுக்கு முன்னாடி கிவ் அப் பண்ணிடுவான்னு பார்த்தேன், சோ என்ன வந்து கண்காணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எலைட் நாகாவை இங்க அமுச்சு வச்சிருக்காங்க போல, நல்லா வர வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தப்பா தான் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாகா ஒர்க் வந்துட்டு, டே சிடுமுஞ்சி, உனக்கு லஞ்சு கொண்டு வந்திருக்கேன், பட் எதுக்குன்னு தெரியல, 2 பேருக்கு தேவைப்படுற சாப்பாடு வந்து இதுல இருக்கு, ஆமா பிங்கி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, விலேஷஸ் இருந்துட்டு இங்க 2 பேருக்குனாலதான் 2 பேருக்கு சாப்பாடு அப்படிங்கிறப்ப, பிங்கி டர்மி உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப, இந்த நாகா ஒர்க்கர் பேர் வந்து டர்மி, அப்ப
அது இருந்துட்டு பிங்கி இங்க வேலை செய்யறியா அப்படின்னு கேக்குறப்ப பிங்கி ரெண்டு ஆமா அது மட்டும் இல்லாம நான் இங்கதான் தங்குறேனே அப்படிங்கிறப்ப அதை கேட்டு அது இருந்து ரொம்ப எமோஷனல் ஆகி போட்டோ ரியலிஸ்டிக் மாதிரி இந்த டிராயிங்கை வந்து வரைஞ்சு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல பிரேக்கப் ஆன மாதிரி அது அழுக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பிரேக்கப் ஆன சினிமால எப்படி வரும் அந்த மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. பிங்கி ரெண்டு என்ன மன்னிச்சிரு, எனக்கு வந்து வேற சாய்ஸே இல்ல, நான் வந்து என்னோட ஹார்ட் சொன்னபடி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த டர்மி இருந்துட்டு ஆல்ரைட் நான் வந்து உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டேன், நீ வந்துட்டு ஆஸ் லாங் அஸ் சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நீ என்னை விட்டுட்டு போனாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிறப்ப ஓ டர்மி அப்படின்னு பிங்கி சொல்றப்ப வெலிசியஸ் கிட்ட போயிட்டு பாரு அவளை வந்துட்டு நீ சந்தோஷமா வச்சுக்கணும், நீ மட்டும் பிங்கி அழுக வச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணேன் சோ அதனால சந்தோஷமா இரு, என்னை பத்தி நீ மறந்துடாத அப்படின்ட்டு போறப்ப டர்மி அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி இருந்துட்டு அங்க கத்திட்டு இருக்கா. ஒரு டிராமா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில வெலிசியஸ் இருந்துட்டு அந்த போட்டோ ரியலிஸ்டிக் மாதிரி ஃபீல் பண்ணி என்ன நடக்குது, இவங்க மைண்ட இது இழந்துட்டாங்களா, இல்ல 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 இந்த மாதிரி நாடகம் நடத்தி என்னோட காடை வந்துட்டு நான் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல. ஆல்மோஸ்ட் இவங்க விரிச்ச வலையில நான் விழுந்துட்டேனே, நான் வந்துட்டு கேர்லெஸ்ஸா இருக்கிறப்ப நான் அட்டாக் பண்ணலான்னு பாப்பாங்க போல. உங்களை பத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இருந்துட்டு நான் கண்டுபிடிக்க தான் போறேன், எனக்கு வீக் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயம் கூட கிடையாது, நான் தான் உங்களை கண்காணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு அப்புறம் பிரைவேட் டைம்ல வந்துட்டு வெலிசியஸ் வந்துட்டு அவ எங்க போனா அவட பிரசன்ஸை வந்துட்டு சிமிட்ரியில இருந்து அப்படியே அழிச்சிட்டாளா அப்படின்னு ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கணும், இதுக்கே நிறைய மியாஸ்மா செலவாகுது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா ஆக்சுவலா உண்மையாமே அதுக்குள்ள இல்ல. அந்த பார்ல போய் உட்காந்துட்டு மத்த சீனியர்ஸ் கிட்ட அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு நாகா லாபிரிந்தோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வந்துட்டு அந்த பிளாக் மர்ச்சன்ட் வந்துட்டு ஐ திங்க் எவ்ரி டைம் இந்த நாகா லாபிரிந்த் ரொம்ப யூனிக்கா தான் எனக்கு தெரியுது, அக்யூரேட்டா சொல்ல போனா நீங்க தான் இருந்துட்டு ரொம்ப யூனிக்கா இருக்கீங்க, நீங்க எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே நீங்களா தானே செய்றீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கேன்ல, டிராகன் கிங் மாதிரி பெருசா இருந்தது அப்படின்னா நிறைய அட்டென்ஷனை வந்துட்டு நான் கெயின் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அந்த அண்டட் வெலிஷியஸ் எல்லாம் எப்பவுமே குரூப்பா தானே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இந்த பிளாக் மர்ச்சன்ட் நான் அப்படி சொல்லல, பட் இட்ஸ் ஃபைன், நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இங்க வந்துட்டோம் போல, தோ அங்கதான் 10th ஃப்ளோருக்கு போறதுக்கான மெர்ச்சன்ட் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சீக்ரெட்டா போகணும்னு நினைச்சா அவ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பேனரை கட்டி வெல்கம்லாம் போஸ்ட் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்ததை ஹீரோ வந்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் மர்ச்சன்ட் சாரி நான் வந்துட்டு இதை சொல்றதுக்கே மறந்துட்டேன், அவ வந்துட்டு அப்படிங்கிறப்ப அந்த டீமன் வந்துட்டு அன்டிஃபீட்டட் பேரன் இந்த 10th ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா சில ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ப்ரொசீஜரா அப்பெல்லாம் எனக்கு எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நீங்க வந்துட்டு இதை சைன் பண்ணாதான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆக்சுவலா இதை வந்துட்டு நம்ம ஹீரோட ஃபேனு ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறப்ப வந்துட்டு அதை சந்தோஷமா இருக்கா. ஹீரோ வந்துட்டு இந்த பிளாக் மர்ச்சன்ட் ஃபுல்லாமே உங்களை மாதிரி சஸ்பீஷியஸான இம்பு தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், பட் ஒரு டீமனை வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஸோ இம்புங்கிற வார்த்தையை வந்து நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி பிளாக் மர்ச்சன்ட் மாதிரியான ஒரு சின்ன மான்ஸ்டர் வந்துட்டு பாத்திருக்கேன், பட் அவங்களோட இம்புங்கிற பேர் இப்பதான் எனக்கு தெரியும். மேக்ஸிமம் இவங்க தந்திரம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி டீமன்ஸ், அந்த இம்ப் இருந்துட்டு நீங்க எப்படி அதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆபிஸ்ல இருக்கிற ஃப்ளோர்ஸுக்கு கூட நாங்க தான் வந்துட்டு இன்சார்ஜா இருந்தோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியே மாத்தினீங்க அப்படிங்கிறப்ப அந்த டீமன் பொண்ணு வந்துட்டு ஏன்னா ஆபிஸோட ஃப்ளோர்ஸ்ல வந்துட்டு எங்களோட மர்ச்சன்ட்ஸ் வந்து தொடர்ந்து செத்துக்கிட்டே இருந்தானுங்க, இந்த இம்ப வந்துட்டு நிறைய பேர் இருக்கானுங்க, அதனால செத்தா பிரச்சனை கிடையாது, பட் எங்களோட பொருளுங்களும் வந்துட்டு அதுல லாஸ் ஆயிருதுல, அதை வந்துட்டு எங்களால ஏத்துக்க முடியாது. சோ இந்த கிரீடியான யூஸ்லெஸ்ஸான இம்பனால நான் வந்துட்டு அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்கோர்ஸ் இதை நினைச்சு நீங்க வந்துட்டு கன்சர்ன் ஆக தேவையே கிடையாது. நான் வந்துட்டு இந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தனால கடந்த 3 நாட்களா வந்துட்டு நான் தூங்கவே இல்லை. நீங்க வந்துட்டு என்னை பத்தி கவலைப்பட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க பட வேணாம், நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ஆல்ரைட் தானா அப்படிங்கிறப்ப அந்த டீமன் பொண்ணு என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்கல அப்படிங்கிறப்ப அந்த இம்பரண்ட் இட்ஸ் ஃபைன், இவன் வந்துட்டு கொஞ்சம் வியர்டா இருப்பா, பட் அந்த பேரன் வேஸ்ட்லேண்ட்ல நீங்க பார்த்த டீமனை விட இவ கொஞ்சம் ஹையர் பீயிங் தான், இவன் வந்துட்டு 3 நாள்ல 3 மாசம் வந்துட்டு தூங்காம இருந்தாலும் கூட நல்லா தான் இருப்பா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருந்தாங்க அந்த லாப்ரிந்தோட சீடு அப்படிங்கிறப்ப அந்த இம்பரண்ட் ஃபைனலி என்னோட உயிர் வந்துட்டு காப்பாற்றப்பட போகுது, நான் வந்துட்டு சாக மாட்டேன் அப்படிங்கிறப்ப நெகோசியேஷன் முடிஞ்சிருச்சு போல, அதனால உங்களோட ஒர்க்குக்கு வந்துட்டு நீ திரும்பி போ இம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டை கிழிக்கிறப்ப அந்த இம்ப்ரிண்ட் ஆல்ரைட் உங்க 2 பேருக்கு சேஃப் டிராவல் அப்படின்ட்டு அங்க இருந்து போறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த பிளாக் மர்ச்சன்ட் குரூப் இருந்துட்டு டிஃபரெண்டான டெலிபோர்டேஷன் எபிலிட்டியை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஷோர் இது வந்துட்டு கன்வீனியன்டா தான் இருக்கு, இவங்க ஒரு போர்ட்டல் வழியா போறப்ப ஒரு என்ட்ரன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணல, அது மாதிரி இது இல்ல, இதை ஒன்று கிழிச்சுதான் வந்துட்டு இவங்க டெலிபோர்ட் பண்றாங்க. பட் அந்த வெலிஷியஸை வந்துட்டு இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணப்ப அந்த டீமன் இருந்துட்டு இந்த மாதிரி எதுவுமே ஒன்று கிழிக்கவே இல்லையே, அது மட்டும் இல்லாம அப்பப்ப டீமன்ஸ் வந்துட்டு திடீர்னு வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவ அந்த பொண்ணு டீமன் இருந்துட்டு எங்களால இந்த கிரவுண்டுக்கு மேலேயோ இல்ல மத்த லாப்ரிந்துக்கோ உடனடியாக டெலிபோர்ட் ஆக முடியாது, சோ பெருசா கவலைப்படாதீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் கவலைப்படுறது வந்துட்டு அவ்வளவு ஆபியஸான விஷயமா அப்படிங்கிறப்ப அந்த டீமன் இருந்துட்டு எங்களோட எபிலிட்டியை பார்த்த எல்லா லாப்ரிந்தோட ஓனர்ஸும் இருந்துட்டு இதே தான் வந்துட்டு நினைச்சு கவலைப்படுவாங்க. வெல் 10th ஃப்ளோருக்கு நம்ம போலாம், மர்சனரிஸ் வந்துட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்படி ஹக் பண்றது வந்துட்டு நெசசரி தானா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு எஸ் நம்ம வந்துட்டு டெலிபோர்ட் ஆகிறப்ப பிரிஞ்சு போயிடக்கூடாது அதுக்காக தான் ஹக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்றுகிட்டே இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஏன் டெலிபோர்டேஷன் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு இல்ல அப்படிங்கிறப்ப அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க
அப்படிங்கிறப்ப நம்மளோட தனியான டைமை வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த 10th ஃப்ளோர்ல வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இவங்க வந்துட்டு டெலிபோர்ட் ஆகுறாங்க. அவ வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னால சீலிங்க பார்க்கவே முடியல. அப்ப டெஃபினெட்லி இது வந்துட்டு ஒரு அபிஸ் தான். அப்படிங்கிறப்ப அந்த டீமன் பொண்ணு வந்துட்டு அங்க இருக்கிற மர்சனரிஸ் கிட்ட நாங்க வந்துட்டு ஒரு பர்சனல் மேட்டர்னால 5 மினிட்ஸ் வந்துட்டு லேட்டா வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஃபைன், நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிறப்ப நான் தான்டா உங்களே ஹையர் பண்ணிருக்கேன், நான் ஏன் கால் பண்ணும், நான் வந்துட்டு இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க தான் 10th ஃப்ளோர்ல பிளாக் மர்ச்சன்ட்ஸ் வந்துட்டு கார்ட் பண்ற மர்சனரிஸ். இவங்களை வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நடுவுல இருக்கிற வந்துட்டு நான் தான் கேப்டன், நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். சோ நான் வந்துட்டு உங்கள்கிட்ட அப்படியே நடிக்கிறேன், நீங்களும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க மாதிரி அப்படியே நடிச்சு உள்ள போனா போதும். அப்படிங்கிறப்ப ஹீரோ நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரோப்னாலையும் மாஸ்க்னாலையும் இவங்க என்ன மாதிரியான இனம் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு கையை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஸோ இவங்க வந்துட்டு தெரியும் த்ரோப் இல்லை, இவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேராசைட்டை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க எல்லாருமே ரெகுலர் சோல்ஜர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அட் த பெஸ்ட் இவங்க வந்துட்டு 3rd ஃப்ளோர்ல இருக்கிற பீஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டீமன் கிட்ட ஹே உண்மையாமே இவங்க ஆபிஸ்ல இருக்கிற பாடி கார்ட்ஸ் தானா, இவங்களை ஏதோ தெருவுல இருந்து பொறுக்கி கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டீமன் பொண்ணு வந்துட்டு அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல இன்னும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு இந்த ஃபெயிலியர்ஸ் தான் 5 வருஷமா 10th ஃப்ளோர்ல எங்களை பாடி கார்டா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு எங்களோட பிரைவேட் சோல்ஜர்னே சொல்லலாம். மத்த மர்ச்சன்ட்ஸை விட இவங்கனாலதான் எங்களுக்கு அதிக சர்வைவல் ரேட் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஜெயன்ட் வார்ம்ஸ் இருந்துட்டு 100 ஸ்டெப் தொலைவுல இருந்துட்டு நம்மள அப்ரோச் பண்ணிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல அந்த ரெட் லைட் வந்தனாலையும் டெலிபோர்டேஷன் நடந்தனாலையும் ஏற்பட வைப்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வருதுங்க போல. தட்ஸ் குட். நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அதுங்க வந்துட்டா இன்னுமே ரொம்ப கடுப்பா இருந்திருக்கும். நீங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, நீங்க வந்துட்டு ட்ரெயினிஸா தானே டிஸ்கைஸ் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்துட்டு எங்களோட கார்கோவா கூட நீங்க நடிச்சுக்கலாம். எவ்ரி ஒன் பேட்டில் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகுங்க, மத்த எனிமீஸும் இருப்பாங்க, சோ இதை வந்துட்டு சீக்கிரமா முடிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஜெயண்ட் வார்ம்ஸா அதுவும் நிறைய வந்துட்டு இருக்கா. ஈவன் 12th ஃப்ளோர்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அங்க போலன்னா கூட எனக்கு அதை பத்தி தெரியும். அதோட டயாமீட்டரும் அதுக்கப்புறம் லென்த் வந்துட்டு 3 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. அதுங்களால அண்டர் கிரவுண்டுக்குள்ள நல்லா மூவ் பண்ண முடியும். பட் அதுங்க வந்துட்டு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணாம சர்ஃபேஸ்குள்ளேயே வெளியே வராம சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அப்படியே வழி மாறி தொலைஞ்சு போயிடும். நான் வந்துட்டு சின்ன பையனா இருக்கிறப்போ ஒரு 100 பேர் இருக்கிற எக்ஸ்ப்ளோரேஷன் டீம் இருந்துட்டு ஒரே ஒரு தொலைஞ்சு போன இந்த ஜெயண்ட் வார்ம் கொண்டதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதை வந்துட்டு கண்டிப்பா இந்த மர்சனரிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஐ ஒசியம் நானும் இந்த டீமோன் தான் கடைசியில அந்த ஜெயண்ட் வார்ம் வந்துட்டு கொல்லணும் போல, இல்லைன்னா இவங்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ நினைக்கிறது அப்படியே அந்த கேப்டனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஹே நீ பாக்குறது எல்லாமே அப்படியே உண்மை ஆயிராது இல்ல, நீ வந்துட்டு உன்னோட பேராசைட்டை ரொம்பவே நம்பி இருக்க அப்படின்ட்டு கரெக்டா ஹீரோ மனசுல நினைச்சதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஜெயண்ட் வார்ம் வந்துருது. சோ 5 பேருக்கும் ஒருத்தவங்க ஒன்ன வந்துட்டு சமாளிச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப ஒரு மர்சனரி ஆனா நான் ஒரு ஹீலர் ஆச்சே அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு ரெண்டு ஆல் ரைட் யார் வந்துட்டு லாஸ்ட் அவனை கொல்றாங்களோ அவங்க தான் லஞ்ச் செய்யணும். அப்படிங்கிறப்ப இன்னொருத்த வந்துட்டு இன்னைக்கு நீ தான் லஞ்ச் செய்யணும், அதெல்லாம் தப்பிக்க பாக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிறாங்க. அந்த ஹீலர் வந்துட்டு வாட் எவர் ஹீல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஜெயண்ட் வார்ம் மேல வந்துட்டு அதோட பவரை யூஸ் பண்றப்ப அது இருந்துட்டு வெடிக்க போற மாதிரி இருக்கு. அப்ப அந்த பொண்ணு ரெண்டு ஹே நான் உனக்கு கொஞ்சம் ஹோல்ட் பேக் தானே பண்ண சொன்னேன், இது வெடிச்சு இங்க இருக்கிற 10th ஃப்ளோர் பீஸ்ட் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வர பாக்குறியா, நீ பண்ற எல்லாத்தையுமே நான் தான் கிளீன் அப் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை முக்கோண மாதிரி வச்சு என்னமோ ஒன்னு ஊதுரா. அது மூலியமா அது வெடிக்கிறது வெளியே கேட்காத மாதிரி ஒரு பபுளை வந்துட்டு அந்த இடத்துல கிரியேட் பண்ணிரா. அந்த நேரத்துல வேற ஒரு ஜெயண்ட் வார்ம் அவளை அட்டாக் பண்ண வரப்ப ஒரு பெரிய கை வந்துட்டு அதை குத்தி தூக்கி வீசிடுது. யாருன்னா அந்த கேப்டன். அவர் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறப்ப நான் அந்த ஹானிபால் பண்ணதை வந்துட்டு கிளீன் அப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மர்சனரிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரெகுலர் சோல்ஜர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. பட் வெறும் செகண்ட்ஸ்லயே 2 புழு இருந்துட்டு ஈஸியா அவங்க தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த டீமன் இருந்துட்டு நாங்க ஒன்னும் சும்மா தெருவில் பொறுக்கிட்டு வந்தவங்களை வச்சு இந்த ஃபெயிலியர் குரூப்பை வந்துட்டு மேட் பண்ணல. ஹவவர் அவங்களோட பேர் வந்துட்டு அவங்களுக்கு பொருத்தமானதுதான். கிரேட் வாருக்கு அப்புறம் அவங்களை வந்துட்டு விடுவிச்சுட்டாங்க. பட் பாரடைஸ்க்கு போறதுக்கான ஜேர்னியை வந்துட்டு அவங்க ஃபெயில்ட் ஆயிட்டாங்க. சோ இவங்க தான் இந்த ஆபிஸை சேர்ந்த கைசீரியன்ஸ். சர்ஃபேஸ்க்கு மேல உள்ள லைஃபை வந்துட்டு இவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றா. சோ இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ மாதிரியே லோவர் ஃப்ளோர்ஸை சேர்ந்த அதாவது ஆபிஸை சேர்ந்த டஞ்சன் பேபிஸ். சோ உங்களுக்கு அப்பர் ஃப்ளோர்னா தெரிஞ்சுக்கணும், 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கிற ஃப்ளோர் வந்து அப்பர் ஃப்ளோர், 4 to 6 வந்து மிடில் ஃப்ளோர், லோவர் ஃப்ளோர் அப்படிங்கிறது 7 to 9. அதுக்கப்புறம் ஆபிஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல 10th 11th 12th இல்ல அதுக்கு மேல இருக்கான்னு தெரியல. அதுக்கு மேல எது இருந்தாலுமே அது எல்லாமே ஆபிஸோட ஃப்ளோர் தான். சோ இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.